வணக்கம் பசங்களா. இன்றைய வகுப்புல நாம ஒரு ஆக்ஷன் பிளாக் டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது ஃபார்மசி சட்டங்கள்லயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான மற்றும் பவர்ஃபுல்லான சட்டம் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், சுருக்கமா NDPS ஆக்ட், போதைப்பொருள் மற்றும் மனநல மருந்துகளின் தடுப்பு சட்டம். போலீஸ் ரெய்டுன்னு நிறைய செய்திகள்ல கஞ்சா கொக்கைன் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதற்கான சட்ட விளக்கங்கள், அப்புறம் எது எந்த லிஸ்ட்ல வருதுங்கிற டெஃபினிஷன்ஸ் தான் நாம படிக்க போறோம். இதெல்லாம் மெடிக்கல் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கப்படுற சூப்பர் கேள்விகள். கவனமா கேளுங்க, ஒவ்வொன்னுக்கும் பக்காவான ஷார்ட்கட் சொல்றேன். 1. முதல்ல முக்கியமான வருடங்கள். வருஷங்களை எப்படி ஈஸியா மைண்ட்ல ஏத்தலாம்னு பாப்போமா? NDPS ஆக்ட் வந்த வருடம் 1985. இது அமலுக்கு வந்த நாள் 14th நவம்பர் 1985. இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? நவம்பர் 14 குழந்தைகள் தினம். குழந்தைகளையும் இளைஞர்களையும் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து காப்பாத்தத்தான் அரசாங்கம் குழந்தைகள் தினத்துல இந்த NDPS சட்டத்தை அமல்படுத்தினாங்கன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்ம லாஜிக் இல்லையா? ஓபியம் ஆக்ட், அபினி சட்டம், ஆங்கிலேயர் காலத்து சட்டம். சுதந்திர போராட்டத்துல முக்கிய நிகழ்வான சிப்பாய் கழகம் நடந்த வருஷம் 1857. அன்னைக்கே வெள்ளக்காரன் கஞ்சாவுக்கும் ஓபியத்துக்கும் சட்டம் போட்டான். 1857 மற்றும் 1878. டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட், வருடம் 1930. நம்ம காந்தி தாத்தா உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி யாத்திரை பண்ண அதே 1930ல ஆபத்தான மருந்துகள் தடுப்பு சட்டமும் வந்துச்சுன்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. அதோட ரூல்ஸ் வந்தது 27 வருஷம் கழிச்சு 1957ல. சட்டத்தின்படி போதைப்பொருளின் டெஃபினிஷன்ஸ். நார்காட்டிக் ட்ரக்ஸ், அதாவது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 4 பெரிய தூண்கள் தான் போதை மருந்துகள். 1 கோகா இலை, 2 கஞ்சா கேனபிஸ் அல்லது ஹெம்ப், 3 ஓபியம் அபினி, 4 பாப்பி ஸ்ட்ரா, அப்புறம் இதை வச்சு தயாரிக்கப்படுற எல்லா பொருட்களும். இத பத்தி டீட்டெயிலா பாப்போம். கேனபிஸ், கஞ்சா செடி வகைகள். இதோட அறிவியல் குடும்ப பெயர் ஜீனஸ் கேனபிஸ். கஞ்சா செடியை எப்படி பயன்படுத்துறாங்கங்கிறத பொறுத்து அதுக்கு 3 வித்தியாசமான பெயர் இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. பாங், கஞ்சா செடியோட வெறும் இலைகளை மட்டும் பயன்படுத்தினா அது பாங். ட்ரிக், பீனா பாங், இலைனா இலேசான போதை. கஞ்சா, அந்த செடியோட பூ அல்லது காய் விட்டிருக்கும் உச்சி பகுதியை மட்டும் தனியா எடுத்தா அது கஞ்சா. இதுல செடியோட விதையும் இலைகளும் கணக்குல வராது. சாரஸ், இது செடியிலிருந்து எடுக்கப்படுற ரெசின், அதாவது அதிலிருந்து வடியும் திரவம். இதுதான் ஹாஷிஷ் ஆயில் அல்லது லிக்விட் ஹாஷிஷ்னு அழைக்கப்படுது. ட்ரிக், ஆர் ஃபார் ரெசின் அண்ட் சாரஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெடிசினல் கேனபிஸ், சும்மா சுருட்டுல வைக்காம மருத்துவத்திற்காக செடியிலிருந்து எடுக்கப்படும் எக்ஸ்ட்ராக்ட் அல்லது டிஞ்சர். கோகா, கோகா மற்றும் கொக்கைன் சமாச்சாரங்கள். கோகா பிளான்ட், இதோட தாவரவியல் பெயர் ஜீனஸ் எரித்ரோலாக்சான். இ ஃபார் அர்த், பூமிக்கே ஆபத்தான எரித்ரோலாக்சான். கோகா டெரிவேட்டிவ்ஸ், கச்சா கொக்கைன், கோகா இலையின் பிழிவு, ஏகோனைன் மற்றும் கொக்கைன். கொக்கைனோட அறிவியல் பெயர் மீபி, மெத்தில் எஸ்டர் ஆஃப் பென்சைலெகோனைன். முக்கியமான பாயிண்ட், ட்ரிக் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கோகா கலந்த பொருட்கள்ல 0.1%க்கும் மேல கொக்கைன் இருந்தா, அதாவது கிரேட்டர் தென் 0.1% இருந்தா அது குற்றத்துக்கு உள்ளாகும் ஆபத்தான நார்காட்டிக். அந்த இலையில உள்ள போதை சத்தம் முழுசா நீக்கிட்டாலோ அல்லது 0.1%க்கு குறைவான அளவு இருந்தாலோ அது NDPS சட்டப்படி தப்பில்ல. கோகானாலே 0.1% அளவுகோல் தான் ட்ரிக். ஓபியம், அபினி அல்லது மார்பின். ஓபியம் பாப்பி அப்படிங்கிற பூச்செடியில ஒரு காய் வரும். அதை கீறி விட்டா ஒரு சாறு அல்லது பால் மாதிரி வடியும். அந்த உறைந்த சாருக்கு கொயாகுலேட்டட் ஜூஸுக்கு பேர் தான் ஓபியம். ட்ரிக், இதுக்கான ஆபத்து அளவுகோல் என்ன தெரியுமா? 0.2% மார்பின். அதாவது தயாரிக்கப்பட்ட மருந்துல NMT நாட் மோர் தேன் 0.2% அளவு வர மார்பின் இருந்தா பிரச்சனை இல்ல. அதை தாண்டி 0.2%க்கு அதிகமா இருந்தா தப்பு. கோகாக்கு 0.1% படிச்சோம். ஓபியம்க்கு அதை விட டபுள் பவர் 0.2%ன்னு ஞாபகம் வைங்க. ஓபியம் டெரிவேட்டிவ்ஸ், ஃபினான்த்ரின் ஆல்கலாய்டுகள் என்று சொல்லப்படும் மார்பின், கோடின் மற்றும் தெபைன். இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் டை அசிட்டைல் மார்பின், சுருக்கமா சொல்லணும்னா உலகம் அழிய காரணமான ஹெராயின். இது அத்தனையும் இந்த ஓபியம் லிஸ்ட் தான். ஓபியம் பாப்பி மற்றும் பாப்பி ஸ்ட்ரா. ஓபியம் செடியோட அறிவியல் பெயர் பெப்பாவர் சாம்னிஃபரம் எல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, செடியை பார்த்தா சும்மா தூக்கம் சாம்னிஃபரம் பாப்பாக்கு வரும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாப்பி ஸ்ட்ரா, அந்த அபினி செடியோட விதைகளை தவிர்த்து மீதி உள்ள எல்லா பாட்டுகளும் பாப்பி ஸ்ட்ரா தான். சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ், மனநல அல்லது மூளையை தாக்கும் மருந்துகள். மேல நாம பார்த்தது நார்காட்டிக், அதாவது இயற்கையாக கிடைக்கும் போதை வஸ்துக்கள். அதுவே மூளையை மயக்கத்துல வைக்க ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட செயற்கை மருந்துகள் தான் சைக்கோட்ரோபிக் லிஸ்ட். உதாரணமா மனப்பதற்றத்திற்கு தர்ற ஆல்ஃபாசோலாம், டயசபாம், ஃபீனோபார்பிட்டால். போன கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. பாம், டால், மைன் அப்படின்னு மாத்திரையோட பேர் முடியுதா? எக்ஸாம்பிள் கீட்டமைன், டயசபாம், பென்டாபார்பிட்டால். கண்மூடித்தனமா டிக் பண்ணுங்க. அதெல்லாம் சைக்கோட்ரோபிக் ஷெட்யூல் தான். கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்.
போதைப்பொருள் தயாரிக்க புரொடக்ஷன் அல்லது மேனுஃபேக்சர் பண்ண மூலப்பொருளா உதவுற எல்லா பொருட்களும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள், கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ். எந்த ஒரு முறையான அரச அனுமதியும் லைசென்ஸும் இல்லாம ஓபியம், கஞ்சா, கோகா செடிகளை சாகுபடி செஞ்சாலோ வளர்த்தாலோ கூட்டமா சேர்த்து கடத்தினாலோ அது கிரிமினல் குற்றமான சட்டவிரோத கடத்தல், இல்லிசிட் டிராஃபிக் ஆகும். பிடிபட்டா 10 ஆண்டு சிறையும் பெரிய அபராதமும் கன்ஃபார்ம். எவ்வளவு பெரிய டாபிக்க நாம சல்பி மேட்டரா முடிச்சிட்டோம் பாத்தீங்களா? நீங்க 2% விஷயங்களை குழப்பிக்காம மைண்ட்ல வச்சுக்கணும். கொக்கைன்னா லிமிட் 0.1%, ஓபியம்னா அபினி, மார்ஃபின்னா லிமிட் 0.2%. நவம்பர் 14 போதை தடுப்பு, வருஷம் 1985. பாங்னா இலை. அவ்வளவுதான் விஷயமே. எக்ஸாம்ல அசத்துங்க, இந்த டாபிக்கை இன்னைக்கே தரவா படிச்சு முடிச்சிருங்க. நான் அடுத்த கிளாஸ்ல இன்னும் சிம்பிளான ட்ரிக்ஸோக வர்றேன். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர்.